ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை கூட்டிகிட்டு போயிட்டு மதிக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமதி, சுரேஷ் மேலே கொடுத்துருக்க அந்த கேஸை வாபஸ் பண்ணிவிடு சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னால் கேஸெல்லாம் வாபஸ் பண்ண முடியாது. அவர் தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணினதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. இங்கே பாருமா, இவன் உன்னோட புருஷன் மேலே நீயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ போய் கேஸை முதல்ல வாபஸ் வாங்கினா மட்டும்தான் சுரேஷ் வேலைக்கு போகுவான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னால் இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓ அப்படியா, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாமா? உங்கள் அப்பா இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. நான் மட்டும் என்னோட ஆளுங்களை வச்சு ஏதாவது பண்ண சொன்னேன்னா கண்டிப்பாக அங்கே எல்லாத்தையும் வேற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என்னை எதுக்காக இவ்வளோ சித்திரவதை பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்காக நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். வேறு என்ன தப்பு பண்ணேன்? இங்கே பாருங்கள் சார், என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மதியோட மாமனார் இருந்துட்டு, இங்க பாருமா, என் மாப்பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உன் புருஷன் மேல நீயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சரி, என்னமோ கொடுத்துட்ட, இப்ப போய் வாபஸ் வாங்கணும்னா வாங்கணும்ல. எதுக்காக இப்படி எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க யாருமே ஆம்பளைங்களுக்கிட்ட எதிர்த்து பேசவே மாட்டாங்க உன்னை தவிர. இனிமே பார்த்து சூதானமா நடந்துக்கோமா. என்னோட மாப்பிள்ளை சொல்றதை கேட்டு நீ அப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு தப்பை கண்டா எனக்கு பொங்க தான் செய்வேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வேன். இங்கே பாருங்க, இனிமேல் தப்பு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. தப்பு பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியலையா? போலீஸ் வேலையில் இருக்கிறது மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான். உங்களோட நல்லதை உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் வழியே நேர்மையா பண்ணா போதும். என்னோட அப்பாக்காக இந்த கேஸை நான் வாபஸ் பண்றேன். என் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே என்னோட அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, என்னோட வழிக்கு வந்த பாத்தியா, இனிமே இந்த வீட்டில் பார்த்து நடந்துக்கோ. இனிமே எதுவுமே நீ யாருக்கிட்டையுமே எதிர்த்து பேசக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த பொண்ணு இனிமே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. வேலைக்கு போனா இவளோட திமிரு அதிகமாயிடும். அதனால இந்த பொண்ணு வீட்டிலே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க, இந்த கேஸை வாபஸ் பண்ண சொன்னீங்க. இப்போ என்னோட அப்பாக்காக இந்த கேஸை வாபஸ் பண்றேன். அதுக்காக என்னோட வேலையை விட சொன்னா என்னால் விட முடியாது. கண்டிப்பா என்னோட வேலையை விட்டுட்டு என்னால் வீட்டில எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் வேலைக்கு போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருமா மதி, நீ வேலைக்கு போயிட்டேன்னா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது? நான் பார்க்கட்டுமா? உனக்கு என்ன, நான் வேலைக்காரியா? நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் வேலையை மட்டும் என்னால் விடவே முடியாது. இந்த வேலையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வேலையில் பர்மனண்ட் ஆகணும். இன்னும் நிறைய லட்சம் எனக்கு இருக்குது. அந்த லட்சத்தை எல்லாம் நீங்கள் உடைச்சி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ் இருந்துட்டு, மா இங்க பாருமா, மதி வேலைக்கு போகுவா. வேலைக்கு போகிறத பற்றி இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது. இங்கே பாருமா, இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் கெட்டது மட்டும்தான் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக இப்போது உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு சுரேஷ், அந்த பொண்ணுக்காக நீ பேசினது ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கியிருக்கோம். ஆனா நீ மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்காது. ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, என் பொண்டாட்டிக்கு இனிமே என்ன தேவை ஏது தேவைன்னு எல்லாத்தையும் நான் தானே பண்ணணும். அவன் மேல இருக்கிற கோவத்தால அவளை நான் பழி வாங்க முடியாதுல்ல. இனி
இனிமே அவ என்னோட பொண்டாட்டி ஆயிட்டா. என்னமோ அந்த விதி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. இனிமே அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவன் நல்லவனா கெட்டவனா, இவனை நல்லவனா கெட்டவனா அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மலர் சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க. தங்கராஜ் சொல்றதெல்லாம் தங்கராஜ் மேல இருக்கிற மரியாதையில தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம சுரேஷ் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். தங்கராஜ் மட்டும் எதுவுமே சொல்லலைன்னா கண்டிப்பா சுரேஷ் ஒரு நல்லவனா இருப்பான். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படின்னு நம்ம அதாவது அழகுமதி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு அழகுமதி கிட்ட போயிட்டு, இங்க பாருமதி, உனக்காக இப்போ சுரேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காரு இல்ல, என்னோட புருஷன் இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்காக பேசினதே கிடையாது. ஆனா சுரேஷ் அப்படி இல்லை, உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக பேசி இந்த வேலைக்கு உன்னை போறதுக்காக பேசியிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ சுரேஷை நினைச்செல்லாம் கவலைப்படாத. சுரேஷ் ரொம்ப நல்லவன். அந்த தங்கராஜ் அண்ணக்கு பேச்சை கேட்டுதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் கொஞ்சமா சுரேஷை மாத்தி உன்னோட வழிக்கு கொண்டு வரணும். நீ கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்கன்னெல்லாம் எனக்கு புரியல. நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமானோ எனக்கு தெரியல. ஆனா நடந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த கடவுள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. இந்த கல்யாணத்தை ஏதோ நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னோட தலையெழுத்து என்னோட அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். இனிமே இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு வாழதான் நான் ஆரம்பிக்கணும். ஆனா இதை ஏத்துக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு, சரி சுரேஷ், நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாரு, இனிமே உன்னோட விருப்பம் என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உன் மேல இருக்கிற கோவத்தால கண்டிப்பா உனக்கு நான் எதுவும் கெடுதலாம் பண்ண மாட்டேன். நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஒய்ஃப். அதனால உனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் தானே பண்ணணும். இங்க பாரு, உன் மேல இருக்க கோவத்தெல்லாம் தாண்டி உன்னை நான் சைட் அடிச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு, உன்னை காலேஜில் முத பார்த்தப்போ உன்னை நான் சைட் அடித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மதிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுது. என்னோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம மதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் இங்கே வா சுரேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு மதி, இனிமே நீ வருத்தப்படாத. இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மனசில் வச்சுக்கிட்டு உன்கிட்டலாம் சண்டை போட மாட்டேன். இனிமே உன்கிட்ட பாசமாகவும் என்னோட பொண்டாட்டியாகவும் நினச்சி உன்னை நடத்துவேன். நீ கவலைப்படாத. உன்னை கொடுமைப்படுத்தவனும் இந்த வீட்டில் வச்சு நான் உன்னை கஷ்டப்படுத்தவனு மட்டும் நினைக்காத, சரியா? மாமா என்னை கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து உக்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ் கிட்ட போயிட்டு, எங்க பாரு சுரேஷ், அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்ன மாதிரியெல்லாம் பேசுனியா? அவள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி எல்லாத்தையும் பேசு, அப்போதான் அவள் உன்னோட வழிக்கு வருவா. நீ கவலைப்படாத, அவள் உன்னோட வழிக்கு வந்து உன்னோட காலடியில் விழுவா. நீ கவலையே படாத. இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே பண்ணுறேன் நான். ஆனால் நான் என்ன தான் பேசினாலும் அவள் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறா. அதுதான் என்னால் அது என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சுரேஷ், இப்போ தானே நீ தூண்டில போட்டிருக்க, கண்டிப்பாக அந்த தூண்டிலில் அவள் சிக்குவா. நீ கவலையே படாத. நீ அவ கூட சந்தோஷமாக வாழு. நீ சரியா? அவங்க அப்பா அம்மா அவள் அப்படி எதுவுமே கேட்கலன்னா அவங்க அப்பா அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவோம். அவள் கண்டிப்பாக கேட்டுருவா. நீ கவலைப்படாத, சரி போய் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்ககிட்டயே ஒரு விஷயம் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே நாளைக்கு உங்கள் கேஸை நான் வாபஸ் பண்ணிடுறேன். நான் பண்ணலலாம் சொல்லலை, ஆனால் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போகுது, அவர் எப்படி இருக்காங்க
இருக்காரு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என்னோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மதி, கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாருடி, இப்படியெல்லாம் பேசினா மட்டும்தான் நீ என்னோட வழிக்கு வருவ. என்னோட வழிக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை ஒரு அடிமையா நடத்த தாண்டி போறேன். நீ அதை பார்க்க தாண்டி போற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மதி தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியோட மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா மலர்கிட்ட போயிட்டு, மலரு, அந்த மதி பொண்ணு இன்னும் எழுந்து வரலையா அப்படின்னு சொல்லவும், அத்தை இப்பதானே அத்தை இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம 2 நாளா அவங்களுக்கு சரியா தூக்கமும் இல்லை. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மதி, இங்க பாரு மலரு, 1 நாள் 2 நாள் விடுறது தான் அப்படியே பழக்கமா மாறிடும். அதெல்லாம் விடக்கூடாது. நான் போய் அந்த பொண்ணு எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்ப எடுத்து தண்ணியை மொண்டுக்கிட்டு நம்ம மதியோட ரூமுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது அதாவது இந்த வீட்டு பெரியவர் அ அ என்னன்னு "என்னம்மா எங்க சொம்ப தூக்கிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, புதுசா நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகன்னு வந்திருக்கிறாள்ல, அவ இன்னும் எழாமவே இருக்கா. என்ன டைம் ஆகுது? 7:30 மணி ஆகுது. இன்னும் அந்த பொண்ணு எழவே இல்ல. இந்த டைமுக்கு எழுந்து எப்ப சாப்பாடு செஞ்சு என் பையனுக்கு வயிற நிரப்பி அனுப்புவா? அதெல்லாம் இப்பவே கண்டிச்சாதான் அவ திருந்துவா. அதனால அவளை எழுப்பிட்டு வந்துடுறேன். சரி 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 போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியாரும் உள்ள போயிட்டு அதாவது மதி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, எப்படி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு பாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிறது என்ன ஏதுன்னு எந்த ஒரு நினப்புமே இல்லாம அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காளே, அப்படி என்ன இவளுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே அதாவது மதி மேல ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மதி மேல தண்ணி விழுந்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகி எழுந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, தூங்கிக்கிட்டு இருக்கவங்க மேல இப்படி தண்ணி ஊத்துறது தப்பா தெரியல உங்களுக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க? என்ன திமிரா பேசுற நீ? இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? 6 மணிக்கு மேல இந்த வீட்ல யாருமே தூங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மலர் இந்த வீட்ல எத்தனை மணிக்கு எழுவா தெரியுமா? 4 மணிக்கு எழுவா. 4 மணிக்கு எழுந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செய்வா. ஆனா நீ இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இந்த இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷனை நான் போடுற வேலை வச்சுக்காதீங்க. நான் எப்போ எழுந்து சமைக்கிறேனோ அப்பதான் எழுந்து சமைக்க முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு சமைக்கிற வேலை சுத்தமா வரவே வராது. எனக்கு சமைக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருமா, உங்க அப்பா அம்மா உன்னை என்னன்னு தான் வளர்த்து வச்சிருக்காங்க. இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்க. ஆனா ஒரு வேலையும் தெரியல. வாய் மட்டும் நல்லா அவ்வளோ நீளத்துக்கு கிளியிற. இங்க பாரு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நீ இனிமே வேலை செய்யறதுக்கு கத்துக்கோ. மலர்கிட்ட போயிட்டு கிளாஸுக்கு போ. கண்டிப்பா மலர் உனக்கு கத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்த உடனே, என்னம்மா காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டியா? என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இங்க பாரு சுரேஷ், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை, இனிமே 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தூங்கக்கூடாதுன்னு. என்ன டைம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவளை சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்தி விட்டுட்டேன். இங்க பாருமா, 2 நாளா அவ தூங்கவே இல்லைம்மா. அதனால தான் அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துக்கா. அதுக்காக அவ மேல இப்படி வந்து தண்ணியெல்லாம் ஊத்துவியா? அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சுரேஷ், நீயும் 2 நாளா தூங்காம தானே இருந்த. அப்படி இருக்கும்போது நீ சீக்கிரமா தானே எழுந்து உன்னோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு மட்டும் என்னவா? நீங்க பாரு, இவளுக்கு இவ்வளோ இடம்லாம் கொடுக்காத. அம்மா எனக்கு எல்லாம் தெரியுமா, நீ முதல்ல உன்னோட வேலையை பாருமா. இங்க பாரு மதி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு. நம்ம போயிட்டு கேஸை வாபஸ் பண்ணிட்டு உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அதாவது சுரேஷோட அம்மா இருந்துட்டு, என்னடா சொல்ற? அவங்க அப்பா அம்மாவை கிட்ட கூட்டிட்டு போறியா? கல்யாணம் ஆகி இன்னும் 1 நாள் கூட ஆகல. அப்படி இருக்கும்போது இவளை இப்பவே வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரு 2-3 மாசம் போட்டு இரு, அதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு போட்டோம். இங்க பாருங்கம்மா, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாள்ல. இங்க பாரு, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சுரேஷோட அம்மாவை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, இவளுக்கு இன்னும் டைம் இருக்குது, இவளை அது கவனிக்கிற முறையில் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மலர், 6 மணிக்குள்ள அவள் வரலன்னா என்கிட்ட சொல்லு, அவளை கண்டிப்பாக நான் கண்டிச்சு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறேன். நீயும் எத்தனை வருஷமா தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை, நீயும் ரொம்ப பாவம் இல்லை. இங்கே பாருங்க அத்தை, எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறது பழகி போச்சு, அதனால அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்க. இப்போ தானே கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, அதுக்குள்ளே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்க, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் வந்துடுறாரு. வந்த உடனே தங்கராஜை பார்த்த மாமியார் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை சுரேஷ் எங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ள ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, நான் இப்போ கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமியார் இருந்துட்டு, சுரேஷு வெளியே வா சுரேஷு, உன்னோட மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷும் உடனே வெளியே வந்து, சொல்லுங்க மாமா என்ன விஷயம், மதி ரெடி ஆயிட்டாளா, நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடலாமா, அந்த கேஸை வாபஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மதி குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவா மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி இருந்துட்டு ரெடி ஆகி வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ், இங்கே பாருமா மதி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ ரொம்ப சமத்தாக இருக்கணும், இனிமே உன்னோட இஷ்டத்துக்கு இங்கே எதுவுமே செய்ய முடியாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்கிட்ட இவ்வளோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் சொன்னால் எனக்கு இந்த வீட்டில் எப்படி வாழணும்னு தோணும். இங்கே பாருங்கள், என்னை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, மாமா சரிங்க மாமா வாங்க மாமா, டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம மதியம் இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா திடீர்னு வந்து கேஸெல்லாம் வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இங்கே இவங்க யாராச்சும் மிரட்டினாங்கன்னா கூட சொல்லு, நான் கண்டிப்பாக இவங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்லை சார், சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவரை நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, அதனால் எந்த ஒரு பொண்ணும் ஹஸ்பண்ட் மேலே கேஸ் கொடுக்க மாட்டாங்கள்ல, அதனால தான் சார், இனிமேல் என்னோடய ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், இந்த கேஸை வாபஸ் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷுக்கும் நம்ம மதி மேலே ஒரு கரிசனை வருது. அந்த கரிசனையே காதலாக ஒரு நாள் மாறும். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இந்த கேஸை வாபஸ் வாங்குறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷுக்கும் இந்த வேலை கிடச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மதி, நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கேஸை நீ வாபஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லவும், மாமா இங்கே பாருங்க மாமா, நான் மதியம் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ், கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு நம்ம ராம்குமார் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனேயே நம்ம காஞ்சனாவை பார்த்த நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஓடி போயிட்டு நம்ம காஞ்சனாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க தங்கச்சி இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, எதுக்காகக்கா அழுதுகிட்டு இருக்க, அங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, உன்னை ஏதாச்சும் சொல்கிறாங்களாக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உங்கள் எல்லாரையும் பார்க்காம இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை நீ எப்போவுமே என் கூட தானே இருப்ப, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காஞ்சனா இருந்துட்டு, இங்கே பாருமதி, கல்யாணம் பண்ணிட்டு போனால் ஒரு சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் மதி, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் நீ மரியாதை கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே நம்ம மதியோட தங்கச்சி இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, இவ்வளோ பெரிய ரூல்ஸு அடிக்கிட்டே போகிறாங்க, இதெல்லாம் நீ எப்படிக்கா ஒத்துக்கிட்ட? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கா, இதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட நம்ம என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானேக்கா, எதுக்காக நீங்கள் தலையை ஆட்டிக்கிட்டே வந்தீங்க? இங்கே பாருடி, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. அவங்க அப்பாவை வச்சு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்னால் எந்த ஒரு காசும் கட்ட முடியாது. என்னோட ஆளுங்க கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அப்பாக்காக தானே இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால கஷ்டத்தோட கஷ்டமாக இதையும் நான் அனுபவிச்சுக்கிறேனே, இனிமே அப்பாவுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட காஞ்சனா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம மதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருடி, உன்னை காசுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு நீ நினைக்காதடி. சத்தியமாக அது மட்டும் இல்லை, நீ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இருந்திருந்தனா உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என்னோட தலையில் என்னோட கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு எழுதியிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல் நான் எதை நினச்சுமே ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. நீ கவலைப்படாத, என்ன நினச்சி கவலைப்பட்டு நீ உன்னை வருத்திக்காத. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, நீ கொஞ்சம் பத்திரமா இருக்குக்கா, நீ உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், அப்போது நம்ம அதாவது சுரேஷ் இருந்துட்டு அவர் எப்படி இருக்காரு, இப்போது நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, இப்போ அவர் நல்லா இருக்காரு. நீங்கள் என்னோடய பொண்ணை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நீங்கள் என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். என் பொண்ணு இப்போ வரைக்குமே வெங்காயம் கட் பண்ணும் போது கூட கண்ணீர் விட்டது கிடையாது. அப்படி என்னோடய பொண்ணை நாங்கள் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், புகுந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு மதியை எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் பார்த்துக்கிறேன். அதையும் மீறி அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் இருந்துட்டு, மதி போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வா, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், அம்மாவும் அப்பாவும் நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சனா இருந்துட்டு, சரி மதி, அப்பா கிட்ட ஒரு 2 வாரத்தை பேசிட்டு நீ கிளம்புவா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம மதியை பார்த்த அதாவது ராஜ்குமார் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, மதி வா மதி, இப்போ எப்படி இருக்க மதி, எனக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதி, என்னை மன்னிச்சிரு மதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மதி அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் இப்போது என்ன தான் பேசினாலும் அதுக்கு பிரயோஜனமே கிடையாதுல்ல, அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க. கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நாளுக்காக தான் இப்போ வரைக்குமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி இங்கே யாருமே கவலைப்படாதீங்க. என்னை ராணி மாதிரி தான் அந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ஸ்ருதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதாவது சித்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சித்து, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு அண்ணி வந்திருக்காங்கல்ல, அந்த அண்ணியை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணி ரொம்ப சந்தோஷமான டைப்பு போல், அதுவும் உன்ன மாதிரியே போல் எனக்கு நேற்று தான் புரிந்துச்சு. நீ அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தல, ஆனால் அந்த ஜூஸ் எதுவுமே குடிக்காமல் வீட்டில் இருந்து அரைச்சிட்டு வந்த ஜூஸை அவங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அது சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இங்கே இருக்கிற சோறு எல்லாமே சரியாக போகும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம சுரேஷ் கிட்ட, இங்கே பாருங்கள்,
நமக்குள்ளே இப்போதைக்கு நமக்குள்ள 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லவே இல்ல. அப்படி இருக்கிறப்போ, நமக்கு இரவெல்லாம் தேவையில்லங்க. ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இத கேட்ட உடனே சுரேஷ் இருந்துட்டு, "இங்க பாரு, உன்னை வேண்டா வெறுப்பா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது 1 வருஷமா உன் கூட சேர்ந்து வாழாம இருந்தேன். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அதனால அன்னபூர்ணி அத்தை என்னை எப்ப மன்னிச்சு ஏத்துப்பாங்களோ, அப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் கூட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிக்கிறேன். நீ கவலையே படாத என்ன நினைச்சு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு இப்படி பேசுறதெல்லாம் பார்த்த நம்ம அது சித்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, வாழ்க்கையில இப்பதானே ஒரு நல்ல ஒரு முடிவே எடுத்திருக்கீங்க. இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே நம்ம அதாவது யாரு, நம்ம ஸ்னேகா நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, அ அதாவது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் நான் நினச்சு கூட பார்க்கல. என்னோட வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷம்." நம்ம சுரேஷும் அழகுமதியும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு சீக்கிரமாக வாழ ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.